வெல்கம் டு ஐன்ஸ்டைன் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸ் சாப்டர் 1ல அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் அதில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த இன்வர்ஸ் இஃப் எக்ஸிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ இன்வர்ஸ் இஃப் எக்ஸிஸ்ட்னா இன்வர்ஸ் டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது ஜீரோவாக வரக்கூடாது. ஜீரோக்கு நாட் ஈக்குவலாக இருந்தால் அது எக்ஸிஸ்ட். அப்போ நம்ம மேல் கொண்டு ப்ரொசீட் பண்ணலான்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்காங்க, -2 4 1 -3 இருக்கு. இதோட ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா 1/a determinant into adjoint a. a determinant கண்டுபிடிச்சோம்னா a determinant கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், 2 into 3 6 minus 1 into 4 4 6 minus 4 2 2னா நாட் ஈக்குவல் டு 0 தானே, அப்போ இட் எக்ஸிஸ்ட். அப்போது அதுக்கடுத்து adjoint a கண்டுபிடிச்சிக்குவோம். adjoint a கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும். இது ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இது ரீப்ளேஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், -3 -4 -1 -2 ஆகும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இதை கொண்டு போய் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2லேயும் அதே மாதிரி தான். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஏ இன்வர்ஸ் ஆஃப் சேம் ஃபார்முலா 1/a determinant at jன்னு வரும். ஏ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இதை 5 இன்ட்டு அந்த ரோவையும் காலையும் மறைச்சிட்டு இதை மல்டிப்ளை பண்ணி போடுவோமா. 5 5s are 25 -1. அப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வரும். அப்போ -1 இன்ட்டு இந்த ரோவையும் காலமையும் மறைச்சிட்டோம்னா 5 5s are இந்த ரோவையும் காலமையும் மறைச்சிடுவோம். இந்த ரோவையும் காலையும் மறைச்சிட்டா 1 5s are 5, அடுத்து 1 1s are -1, அடுத்து இங்கே ப்ளஸ் வரும். அப்போ இது மறைஞ்சிருமா. அப்போ 1 1s are 1 -1 5s are 5. இதை சால்வ் பண்ணி போடணும். அப்போது 5 இன்ட்டு 25 - 4னா 1னா 24 வரும். -1 5 - 1னா 4 +1 1 - 4னா -4. இதை மல்டிப்ளை பண்ணால் 120 -4 -4 வரும். 120 -8 அதை சால்வ் பண்ணோம்னா 112 வரும். 112 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இட் எக்ஸிஸ்ட். அப்போ எக்ஸிஸ்ட் ஆகும். அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா தான் அட்ஜாயிண்ட் ஏ. இதை எப்படி கண்டுபிடிப்போம், அதே மாதிரி தான். இந்த ரோவி காலமே மறைச்சா 5 5s are 25 -1 மைனஸ் ஆஃப் இந்த ரோவி காலமே மறைச்சிடும். அப்போ 1 5s are 5 -1 1s are 1. இந்த ரோவி காலமே மறைச்சிட்டா 1 1s are 1 1 5s are 5. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணோம். இந்த ரோவி இந்த காலமே மறைச்சிடும். 1 5s are 5 -1 வரும். நெக்ஸ்ட்டு இந்த ரோவி இந்த காலமே மறைச்சிடுவோம். அப்போ என்ன 5 5s are 25 -1 1s are 1 வரும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், இந்த ரோவையும் இந்த காலம் மறைச்சிடுவோம். அப்போ 5 1s are 5 -1 1s are 1. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ரோவி இந்த காலம் மறைச்சிட்டோம்னா 1 1s are 1 -1 5s are 5. நெக்ஸ்ட்டு இதையும் மறைச்சிடுவோம். -5 1s are 5 -1 1s are 1. நெக்ஸ்ட்டு இதுவும் மறைச்சிடுவோம். அப்போது 5 5s are 25 -1 1s are 1. இதை சால்வ் பண்ணி போட்டோம்னா 24 -4 -4 -4 24 -4 -4 24 வரும். இதை டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். அப்போ அட்ஜாயிண்ட்டுக்கும் இதுவும் ஈக்குவல் தான். அடுத்து இதையும் கொண்டு போய் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். அப்போ ஏ இன்வர்ஸ் ஆஃப் 1/112 24 -4 -4 -4 24 -4 -4 -4 24 வரும். இதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா எல்லாத்தையுமே 4ஆல் டிவைட் பண்ணால் 1/28 வரும். இங்கே 6 ஆயிரும், இங்கே 1 ஆயிரும், -1 ஆயிரும், இங்கே -1 ஆயிரும், இங்கே -1 6 -1 -1 -1 6 ஆயிரும். அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.